ஹலோ மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான குட் நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்லேருந்து ஏப்ரல் மாதம் ஒரு 2329 வேகன்சிக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப், அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டகரி டி போஸ்டிங் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவே முடியல. அந்த லாஸ்ட் டேட் சொன்னதுலேருந்து 1 வீக்காக அப்ளை பண்ணவே முடியல. லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம், அப்போ தான் பண்ணவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபீஷியலான நோட்டீஸே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 20ஆம் தேதி நாளையிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் மேற்கண்ட அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கான இணையதள விண்ணப்பத்தினை பதிவு செய்ய மற்றும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் 26 நைட்டு 11 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கியில் சலான் மூலம் கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி 28/6/2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கட்டி சலானை வாங்கி கூட அதை ரீஅப்லோட் பண்ண முடியாமல் அந்த வெப்சைட் ரொம்ப சர்வர் எரராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபீஸ் கட்டிட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. விண்ணப்பங்களை முழுமையடையாமல் பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் அதே பயனாளர் குறியீட்டை தொடர்ந்து பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் 2வே தாண்ட முடியல. இப்போ நீங்கள் விட்டதுலேருந்து அப்ளை பண்ணி அதே லாகின் ஐடியை வச்சு அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல குட் நியூஸ். இன்றைக்கி தான் 19/6/2024 கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், டிஸ்ட்ரிக்ட் வைஸான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதற்கான கிளாஸஸ் கூட கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த எம்எஸ்சி பேட்ச் பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. டெஸ்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாக்கா 8903322990 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அட்மின் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலமா கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோக்குள்ளே பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணாதவங்க நாளையிலேருந்து அப்ளை பண்ணிடுங்க. 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி லேட் பண்ண வேணாம். ஒரு 2-3 நாளில் அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படியும் சர்வர் எரர் வந்துடும். அதனால் சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. சலான் அப்லோட் பண்ணாதவங்களும் அப்லோட் பண்ணிடுங்க. பாதியில் விட்டவங்களும் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஒரு நல்ல குட் நியூஸ். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து இந்த எம்எஸ்சிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.